ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். குட்டி ஸ்டோரியில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கதையை கேட்டுட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு கடைசியில் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் உயர்வுக்கு வழியே இல்லை என்று புலம்புபவர்கள் நம்மில் பலர் உண்டு. கடுமையாக உழைத்து பிரயோஜனம் கிடையாது. திறமையாக உழைக்க வேண்டும், அப்போதுதான் நம் உச்சத்தை அடைய முடியும். இந்த சூட்சமத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு குட்டி கதை தான் இது. இதை படித்தால் நிச்சயமாக கடுமையாக உழைப்பதை விட நீங்கள் திறமையாக உழைக்க முடிவு செய்து விடுவீர்கள். ஒரு நாள் நாய் ஒன்று காட்டில் வழி தவறி விட்டது. அப்போது அங்கு சிங்கம் ஒன்று பசியோடு அலைவதை பார்த்த நாய் ஒரு நிமிடம் பதறி, ஐயோ, இன்றோடு நம் கதை முடிந்தது என்று எண்ணியது. அப்போது அங்கு கிடந்த எலும்பு துண்டுகளை பார்த்ததும் அருமையான திட்டம் ஒன்றை தீட்டியது. சிங்கம் வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து கொண்டு எலும்பு துண்டுகளை சுவைக்க துவங்கியது. சுவைத்து கொண்டே சத்தமாக, சிங்கத்தை கொன்று தின்பது எவ்வளவு சுவையாக உள்ளது, ஆனால் வயிறு தான் நிறையவில்லை. இன்னொரு சிங்கம் கிடைத்தால் ஆஹா, வயிறு நிறைந்துவிடும் என்று கூறியது. இதை கேட்ட சிங்கம், ஐயோ, இந்த நாய் சிங்கத்தை அளவா கொன்று தின்கிறது என்று நினைத்து பயந்து அங்கிருந்து ஓடி போனது. இதையெல்லாம் மரத்தின் மேல் இருந்து குரங்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. சிங்கத்தை ஏமாற்றிய இந்த நாயை சிங்கத்திடம் போட்டு கொடுத்தால் சிங்கத்தின் நட்பை பெற்று வாழ்நாள் எல்லாம் நாம் பயம் இல்லாமல் வாழலாம் என்று நினைத்தது. உடனே சிங்கத்திடம் சென்று நாய் செய்த தந்திரத்தை பற்றி சொன்னது. அதை கவனித்த நாய் ஏதோ தப்பு நடக்கப் போகிறது என்று உணர்ந்தது. குரங்கு சொன்னதை கேட்ட சிங்கம் கோபம் கொண்டு, இப்போது அந்த நாயை என்ன செய்கிறேன் பார், நீ என் முதுகில் ஏறிக்கொள் என்று குரங்கை முதுகில் ஏந்தியபடி நாய் இருந்த இடத்தை நோக்கி ஓடியது. இப்போது அந்த நாய் என்ன செய்திருக்கும் என்று உன்னால் கற்பனை செய்ய முடியுமா? தன்னை நோக்கி சிங்கம் பாய்ந்து வருவதை பார்த்த நாய் முன்பு போலவே திரும்பி உட்கார்ந்து கொண்டு, இந்த குரங்கை அனுப்பி 1 மணி நேரம் ஆகிவிட்டது, இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி அழைத்து வரவில்லையே என்று உரக்க கூறியது. இதை கேட்டதும் சிங்கம் குரங்கை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடியே விட்டது. நாம் பணிபுரியும் இடத்தில் பல குரங்குகள் நம்மை சுற்றி இருக்கலாம், ஆனால் அவர்களை அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள். கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதாங்க என்னோட கதை.